Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் PIC 16 of 877A அப்புறம் அதோட 16x2 LED யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு MPLAB IDE ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே ஆஸ் யூஸ்வல் ப்ராஜெக்ட் விசார்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டிவைஸில் PIC 16 of 877A நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கான லொக்கேஷன் கேட்குது. நான் இந்த ப்ராஜெக்டை ஜஸ்ட்டு D உள்ள சம் ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு MPLAB IDEயில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைல் போய்க்கோங்க, நியூ ஃபைல். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு C கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலை .c எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சேவ். ஸோ இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் சேவ் பண்ண உடனே இதை சோர்ஸ் ஃபைலில் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணுங்கள், ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கோடை லைன் பை லைனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா #include pic.h. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஹெடர் ஃபைல் தான். நெக்ஸ்ட் லைன் எக்ஸ்டால் ஃப்ரீக்வன்சி. நம்ம கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம். எவ்வளோ நம்ம டெவலப்மெண்ட் போர்டில் உள்ள ஆசிலேட்டரில் உள்ள ஃப்ரீக்வன்சியை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 20 MHz கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு #define LCD port Dன்னு கொடுத்துருக்கேன். இந்த லைனில் நம்ம LCDயோட டேட்டா பின்ஸ் எல்லாம் போர்ட் Dலாம் கனெக்ட் பண்ணியிருக்க போகிறேன். அதனால இந்த லைன் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா #define RS/RB0. RB0ங்கிற பின்னா RS பின்னை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு RB1ங்கிற பின்னை RW பின்னை எடுத்துக்கிறேன். அண்ட் RB2ங்கிற பின்னை எனேபிள் பின்னை எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு RSங்கிறது ரெஜிஸ்டர் செலக்ட், RWங்கிறது ரீட் ரைட், ENங்கிறது எனேபிள். நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்டு EN1, இன்ட்டு டேட்டா, இன்ட்டு கமெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் tris D = 0x00 கொடுத்துருக்கோம். D போர்ட்டை ஃபுல்லாக அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு B போர்ட்டை ஃபுல்லாக அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 போர்ட்டையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன், LCDக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம சேனல்லேயே ப்ரீவியஸாக LCDயோட ஒர்க்கிங் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம், தெளிவாகவே போட்டிருப்போம். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறப்போ. ஸோ எனக்கு இந்த கமெண்ட் CMDங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஒரு சப் ஃபங்க்ஷன். ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு இந்த CMD அப்படிங்கிற சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு இந்த வேல்யூ போகும். ஸோ மேலே போகலாம். நம்ம இப்போது சப் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, CMDங்கிற சப் ஃபங்க்ஷன். இந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இப்போது இந்த 0x30 அப்படிங்கிற ஹெக்ஸ் வேல்யூவை நான் D அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வச்சு நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு RS = 0. ரிஜிஸ்டர் செலக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கமாண்டில் தரும்போது 0வாகவும் தரணும். டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் செலக்டை 1 வச்சுக்கணும்.
ஸோ ரிஜிஸ்டர் செலக்ட் வந்து கமாண்டுக்கு 0, டேட்டாக்கு 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்சிடியில் ஒரு டேட்டாவை ரீட் பண்ண போகிறோமாங்கிறத முடிவு பண்ணுற ஒரு பென் தான். இப்போ நம்ம டேட்டாவை ரைட் பண்ண தான் போகிறோம், அதனால RW = 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LCD = D. இந்த LCDங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்லேயே LCD. ஸோ இந்த LCDங்கிறது பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளேல உள்ள டேட்டா பின்ஸ் தான். ஸோ அந்த பின்ஸுக்குள்ளே நான் இப்போது இந்த கமெண்ட்டை இங்கே இன்புட்டாக தரேன். ஸோ நமக்கு இந்த 0x30ங்கிற வேல்யூ வந்து இந்த டிங்கிற வேரியபிளில் வந்துருக்கும். இந்த டிங்கிற வேல்யூ வந்து இப்போ நான் எல்சிடிக்கு தரும்போது அந்த கமெண்ட் வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேல எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு EN1 கொடுத்துருப்பேன். இந்த EN1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டிலே தான். டிலே ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே ஒரு சப் ஃபங்க்ஷனாக எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கமெண்ட்டுமே 1 by 1 இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த லைன்ஸ் தான் டேட்டா ரைட் பண்ணும். ஒரு எல்சிடி டிஸ்பிளேல ஒரு டேட்டாவை ரைட் பண்ண போது இப்போ நான் டேட்டா ஆஃப் சி அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே சிங்கிற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸோ டேட்டாங்கிற சப் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. நமக்கு அந்த சிங்கிற ஒரு கேரக்டரை வாங்குறதுக்கு இங்கே நான் ஒரு வேரியபிள் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கு சிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே எனக்கு இந்த சி வந்து இப்போது உட்காந்துருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் ரைட் பண்ண போகிறோமான்னு கேட்கும். நம்ம வந்து ரைட் தான் பண்ண போகிறோம், அதனால இந்த இடத்துல 0. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் செலக்ட்டு. இது டேட்டாங்கிறதுனால நமக்கு ரிஜிஸ்டர் செலக்ட் 1. நான் அப்போ சொல்லியிருப்பேன், டேட்டானா ரிஜிஸ்டர் செலக்ட் 1, கமெண்ட்னா ரிஜிஸ்டர் செலக்ட் 0. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்சிடியோட டேட்டா பிரின்சிபல்னா இப்போது சிங்கிற ஒரு சிங்கிற ஒரு கேரக்டருக்கான பிட்ஸை நான் இப்போ தர்றேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுமே நமக்கு பிட்ஸாக மாதிரி தான் போகும். 8 பிட் வேல்யூவாக மாதிரி நமக்கு அந்த 8 டேட்டா போர்ட் வழியாக பாஸ் ஆகி நமக்கு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு R, A, P, E, R, S, O, F, T இந்த 8 ஆல்ஃபபெட்டுமே நமக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் போய் எனக்கு பிரிண்ட் ஆன உடனே இங்கே ஒரு வைல் லூப் கொடுத்துருப்பேன். இந்த வைல் லூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி லூப் தான். ஜஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகிடும். அப்போ எனக்கு இந்த கிராப்பர் சாஃப்ட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு டிஸ்பிளேல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ இதை பில்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பில்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது பில்ட் ஆன உடனே ஒரு ஹெக்ஸ் ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ரோட்டீஸ் போய்க்கிறேன். ப்ரோட்டீஸ் எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கப்போ ஸோ ஸ்கிமேட்டிக் கேப்சர் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவைசஸில் போய் PIC 16F877A டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே வேணும். டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அந்த காம்பனன்ட்ஸ் போதும். இப்போ நான் கண்ட்ரோலரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடில் பார்த்தா தெரியும், நான் எல்சிடிக்கான டேட்டா பின்ஸ்லாம் போர்ட்டு டியில் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு கனெக்ஷன் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த D0 இந்த D0ஓட இருக்கும், இந்த D1 இந்த D1ஓட, இது இந்த D3
இந்த D3யோட, இந்த D4, இந்த D4ஓட, இந்த 5th பின் இந்த D5ஓட, இந்த 6th பின் இந்த D6ஓட, இந்த ஒரு 7th பின் இந்த D7ஓட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் RS, RW, EN இந்த பின்ஸை வந்து நான் RB0, 1, 2ன்னு எடுத்துருக்கேன். RB0, RB1 and RB2. ஸோ இப்போ நமக்கு ஆர்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோடு டவுன் பண்ணிக்கலாம். எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஜென்ரேட்டான ஹெக்ஸ் கோடை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிளாக் ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிறேன் 20 MHz. ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு கோடு டம்ப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிமுலேஷன் அவுட்புட்டை பார்க்கலாம். இந்த ப்ளே பட்டனை டேப் பண்ண உடனே எனக்கு சிமுலேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட். இப்போ எனக்கு எல்சிடி டிஸ்பிளேயில் கிராக்கர் சாஃப்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலான அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம்.